அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். சில என்ன பண்ணுறீங்க, நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இந்த வாரம் நவம்பர் 24 ஒரு டெஸ்ட் சொல்லியிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வாரம் சரியாக பயன்படுத்திட்டு அந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டில் கொடுங்க. சரிங்களா? அது சம்மந்தமான தகவல் அடுத்தடுத்த வீடியோ பதில் நான் கொடுக்குறேன். இந்த வாரம் நிறையா உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சென்ட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நாள் நம்ம ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, இந்த பெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். பெயின், வலி. ஸோ வலினா என்னது? வலினா உடம்பு வலி, மனசு வலி அப்படின்னு ரெண்டு இருக்குது. உடம்பு வலிக்கு கூட நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இல்லை டேப்லெட் போட்டாலோ சரியாயிடும். இந்த மனசு வலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நமக்கு எது இருந்தால் சரியாகும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். இந்த பெயின் அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழில் வச்சதுக்கான காரணமே, உடம்பு வலிக்கு ஓகே நமக்கு என்ன காய்ச்சலா, தலைவலியா, முழங்கால் வலியா, உடம்பு வலியா, சரி ஓகே யார்கிட்ட போய் நம்ம இதுக்கு சொல்யூஷன் கேட்போம்? டாக்டர்கிட்ட. ஸோ டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுவோம், இல்லை டாக்டர் போடுற ஊசி போட்டுப்போம். ஸோ இது டாக்டர்கிட்ட நம்ம சொல்யூஷன் இருக்குது, அதனால் அவர்கிட்ட தேடி போகிறோம், அவர் அது சொல்யூஷன் கொடுக்குறாரு. இந்த மனசு வலி அப்படிங்கிறது வேறு யாருக்கிட்ட போனாலுமே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. மனவலி. இப்போ உங்கள் மனசுக்கு இப்போ உங்கள் மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, ரொம்ப மன வலியில் இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நான் ஒரு 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 டெம்ப்ரவரியாக ஒரு முதலுதவி தான் நான் பண்ண முடியும். முதலுதவிங்கிறது என்னது? அந்த வலிக்கு, அதாவது ஒரு ஆழ்ந்த ஒரு வலியில் நம்ம எப்படி ஃபஸ்ட் எய்டு பண்ணுவாங்க, முதலுதவி, அந்த மாதிரி தான் நான் பண்ண முடியுமே தவிர, அந்த மனவலியை முழுசாக போக்குறதுக்கான ஒரு சொல்யூஷன் யாருக்கிட்ட இருக்குது? அவங்கக்கிட்ட தான் இருக்குது. என் மனசுக்குள்ளே என்ன வலி இருக்கோ அந்த வலிக்கான சொல்யூஷன் என்கிட்ட, அந்த வலிக்கான சொல்யூஷன் நான் யார்கிட்டையும் போய் தேடவே முடியாது. அது எனக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அது நான் நினச்சாதான் அந்த வலியும் நான் தான் போக்க முடியும். அதாவது அந்த வலிக்கு காரணமும் நான் தான், என்னுடைய மன வலிக்கு காரணமும் நான் தான், அதுக்கான சொல்யூஷன் இப்போ வரைக்கும் தேடாமல் இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான். புரியுதுங்களா? உடம்பு வலிக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், சொல்யூஷன் கிடைக்குதுப்பா, நிரந்தர சொல்யூஷன், நிரந்தர தீர்வு கிடைக்குது. ஆனால் மனவலிக்கு நிரந்தர தீர்வு வேறு யாருக்கிட்ட போனாலும் கிடைக்காது. அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். என் மனசுக்குள்ளே ஒரு குறை இருக்குது, ஒரு வலி இருக்குது, ஒரு கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது வேறு யார் எனக்கு சொன்னாலுமே கூட அதை செயல்படுத்துறது, அந்த மன வலியிலேருந்து நான் வெளியில் வர்றது எல்லாமே என் கையில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போ என்ன மன கஷ்டம் இருக்கோ, மன வலி இருக்கோ, என்ன பெயின் உங்களுக்குள்ளே இருக்கோ, அந்த பெயினுக்கான, அதுவும் மனசு சம்மந்தப்பட்ட அந்த பெயினுக்கான ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன், ஒரு மருந்து எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் தான் அது சரியாக அந்த மருந்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணி உங்கள் மன வலியை போக்கிக்கணும். மீதி எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான், ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான். அது அப்போதைக்கு ஓகே, ஒரு 1/2 hour, ஒரு 1 hour, ஒரு ஆஃப் டே, ஒரு 1 day, அவ்வளோதான். அடுத்த நாள் திரும்ப அந்த மனவலி திரும்ப புதுசாக உதயமாகும். அப்போ அது நிரந்தர தீர்வு எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது அப்படின்னா, அது உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனவலி இருக்கும். அப்புறம் அந்த நிரந்தர தீர்வு எது மூலமாக கிடைக்கும்? இந்த டிஎன்பிசி ஜாப் மூலமாக கிடைக்குமா, இல்லை நான் ஒரு வேலைக்கு போனால் கிடைக்குமா, இல்லை என் பிள்ளைங்களுக்கு, என் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியலாக நான் ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கினா கிடைக்குமா? அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த டிஎன்பிசி ஜாப் உங்களுக்கு உங்கள் மன வலிக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க போகுது அப்படின்னா அது யார் பண்ண முடியும்? நீங்கள் தானே எக்ஸாம் எழுத முடியும். உங்களுக்காக வேறு யாராவது எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. இல்லை வேறு யாராவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு எதாவது தீர்வு கிடைக்க போகுதா? கிடைக்காது. அப்போ எல்லாமே உங்கள் மன வலிக்கு உண்டான மருந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களா,
இல்லை அந்த மருந்தை நீங்கள் வந்து பயன்படுத்தாமலே கடைசி வரைக்கும் அந்த மன வலியிலே இருக்க போகிறீங்களாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஒன்று, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பரவாயில்ல. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச், ஒரு ஹெட்டுன்னு வச்சிங்களேன், அவர் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு வந்து என்ன பண்ணுவார், டீ வந்து சின்னதாக ஒரு கப்பு கொடுத்துருவார். சின்ன கப்பு, சின்ன டம்ளர் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு டீ ஊற்றுற அந்த வாளி, அந்த ஒரு கப்பு, ஒரு பெரிய ஒரு மக்குன்னு கூட வச்சிங்களேன், டீ பயங்கர சூடாக இருக்குது. ஆனால் எல்லாரோட கையிலையும் வரிசையாக உட்காந்துருக்காங்க, சேரில் வரிசையாக உட்காந்துருக்காங்க. கை எல்லோரும் நீட்டி அந்த டம்ளரை வந்து, சின்ன குட்டி டம்ளர், கையை நீட்டி அந்த டீ வந்து வாங்குறாங்க. அந்த கோச் என்ன பண்ணுறாரு, டீயை மேலேருந்து கீழே ஊற்றுறாரு. அதாவது எப்படின்னா, மேலேருந்து நான் நின்றுக்கிட்டு ஊற்றுறாரு, இவங்க எல்லாம் சேரில் உட்காந்துருக்காங்க. ஒரு கற்பனையை நினச்சி பாருங்கள். மேலேருந்து ஊற்றுறாரு, கரெக்டாக அதை பிடிச்சிக்கணும். ஆனால் அது கரெக்டாக அதை பிடிக்கிற கேப்பில் எப்படி தான் டீ வந்து சிந்துமில்ல. அது என்ன, மேலேருந்து கீழே ஊற்றுறாரு, இவங்க கீழே சேரில் உட்காந்துருக்காங்க, அவர் நின்றுட்டு ஊற்றுறாரு. அப்போ கையில் படும், சைடில் படும், ஆனால் பயங்கரமாக கொதிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தராக ஊற்றுறாரு. ஒரு சிலருக்கு சூடு தாங்க முடியாமல் கீழே போட்டுறாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே கீழே போட்டுறாங்க, சூடு தாங்க முடியலன்ட்டு. அந்த கடைசியாக ஒருத்தன் உட்காந்துருப்பான், மேலேருந்து ஊற்றுறாரு. ஊற்றும் போது அவன் கண்ணை மூடிட்டு அப்படியே கை நீட்டுறான். அந்த டீ அவன் கையில் 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டான். 2 கையிலையுமே டீ வந்து சுட்டு பயங்கரமாக வந்து அவனுக்கு காயம் ஏற்படுது. அப்போவுமே அந்த டீ வந்து அதை ஃபில் பண்ணிடுறான். அவன் ஊற்றிக்கிட்டே இருக்கான், ஃபில் ஆகிடுது. அதே சூட்டை எடுத்து அப்படி குடிக்கிறான். அப்புறம் அந்த கோச் வந்து அவனை பாராட்டி அவனை ஸ்பெஷலாக வந்து அவனுக்கு அந்த கலையை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அது அந்த கராத்தை சம்மந்தப்பட்ட கலையை கற்றுக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வருது, இந்த விஷயம் என்ன சொல்ல, அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே அந்த வலி இருந்திருக்கு. எல்லாருக்குமே அந்த வலி இருக்குது. அந்த வலி இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் அந்த வலியும் தாண்டி, ஏன்னா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணது எதில், அந்த 9 பேர் 10 பேர்த்தில் 9 பேர் ஃபோக்கஸ் பண்ணது அவங்க கையில் வந்து டீ ஊற்றுனதுமே அந்த வலி, அந்த பெயினை தான் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே போட்டு போயிட்டாங்க, ஐயோ என்னால் முடியாது அப்படின்ட்டு. ஆனால் கடைசியாக உட்காந்துருந்தவன், அவன் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயினை ஃபோக்கஸ் பண்ணல, அவன் அந்த வலி மேலே ஃபோக்கஸ் பண்ணல. அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த டீ கப்பு முழுசாக நிரம்பணும், அதை நான் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து மேலே தான் அவன் ஃபோக்கஸ் இருந்துச்சு. அந்த வலியை தாண்டிக்கிட்டான். அந்த வலியை தாண்டி வரணுங்கிறதுக்காகவே அந்த வலியை தாங்கிக்கிட்டான். அதை வந்து அவன் ஃபோக்கஸே பண்ணல. அந்த வலிங்கிற ஒரு விஷயத்தை அவன் ஃபோக்கஸே பண்ணல. அவனுக்கு ஈவன் வந்து வலிச்சாலும் எரிஞ்சாலும் அவ்வளோ சூடு இருந்தாலும் அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நான் இதை முடிக்கணும், முடிச்சுட்டு குடிக்கணும் டீயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணான். என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? நீங்கள் படிக்கும்போது கூட உங்கள் பெயின் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் பெயின், உங்கள் மனசு வலி, இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதை தாண்டி நீங்கள் போகிற அந்த பாதையை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த குறிக்கோள், இலக்கு, உங்களுடைய ஒரு கனவு, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பெயின். உங்கள் பெயின் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 6 to 8 மாதம் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள மனக்கஷ்டம், 1000 மனக்கஷ்டம் இருக்க தான் செய்யும், இருக்கும். மனக்கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம டிஎன்பிசி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணி நம்ம உட்காந்து படிச்சுட்ருக்கோம். அந்த மனக்கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் புக் எடுத்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. அப்போது திரும்பவும் அந்த மனக்கஷ்டத்தையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இங்கே வந்தும் அந்த மனக்கஷ்டத்தையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அங்கே சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ அடுத்து வரக்கூடிய 8 மாதம் உங்களுடைய கஷ்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அடையக்கூடிய இலக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்னவா ஆக போகிறேங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 6 மாதம் கழித்து நான் எப்படி இருக்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
அடுத்த வருஷம் வரக்கூடிய ரிசல்ட்டில் என்னுடைய நம்பர் இருக்கணுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நான் வரணும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி நின்று அப்பாயின்மெண்ட் லெட்டரோட அந்த வால் முன்னாடி நான் நின்று ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸ் வைக்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த ஒரு விஷயத்தில் வைங்க. உங்களுடைய பெயின் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் கிடையாது. இங்கே வெற்றி பெற்ற எல்லாருக்குள்ளேயும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய சொல்ல முடியாத மனவலிகள் இருக்குது. மனவலியிலிருந்து உடல் வலியிலிருந்து எல்லாமே இருக்குது. இங்கே சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஆடியோ கொடுக்குறாங்க, சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி 1000 வழிகள் இருக்கும். அது நமக்கு தெரியாது. சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர, அவங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆடியோவில் சொல்கிற விஷயம் வந்து அதுக்கு பின்னாடி சொல்ல முடியாத பல வழிகள் வந்து சுமந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நல்லா தெரியுது. அப்படிப்பட்டவங்க தான் அந்த கஷ்டத்தையும் தாண்டி படித்து இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். நீங்கள் வெளியில் சொல்லக்கூடிய மனவழிகள் அப்படிங்கிறது ஒரு 10 இருந்தாலும் சொல்ல முடியாத மனவழிகள் 20 உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மருந்து அப்படிங்கிறது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வரக்கூடிய தேர்வில் உங்களுடைய மன கஷ்டம், உடல் வலி, இது எல்லாத்தையும் இருக்க தான் செய்யும். பட் அது மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து அது மேலே ரொம்ப கவனம் செலுத்துறது மீன்ஸ் எப்படின்னா அதை நினச்சே புலம்பிட்டு இருக்கிறது, அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறது. நம்ம வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படுறது, நமக்கு வேலை கிடைக்காமலே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படுறது. ஓகே, எல்லாம் தெரிஞ்சது தானே, எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இன்றைக்கி நான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட். இன்றைக்கி நான் என்ன, இன்றைக்கி கிருஷ்ணன், இந்த நாள் இப்படி இருக்க, அடுத்த வருஷம் இந்த நாள் நான் இப்படி இருக்கக்கூடாது, அடுத்த வருஷம் இதே மாதம் இதே நாள் நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முடிவு எடுங்க. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன எக்ஸாம்லாம் வந்து சரியாக ரிவிஷன் பண்ணாமல் போயிருக்கேன், எக்ஸாம் ஹாலில் என்ன தப்பு பண்ணேன், இது எல்லாத்தையும் விட்டு ஒழிங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களை நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பாஸ் பண்ண போகிறேன், எப்படி படிக்க போகிறேன், எப்படி படிக்கணும், தொடர்ந்து நான் படிக்கிறேன்னா, கிடைக்கிற டைமை நான் படிக்கிறேன்னா, கிடைக்கிற டைமுக்கு நான் உண்மையாக இருக்கேன்னா, கடைசி வரைக்கும் நான் போராடுறேன்னா, என் போராட்டத்தில் உண்மை இருக்கா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் படிக்கிறேன்னா அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு மினிமம் ஆஃப் எஃபர்ட்டாச்சும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, நான் போகிற பாதையில் எங்கேயும் நிற்காமல் தவழ்ந்துட்டாச்சும் போயிட்டுருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் யாரையும் குறை சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அதோட வலி அவங்கவுங்களுக்கு தான் புரியும். இருந்தாலும் அந்த வலிக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் அப்பப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேனே தவிர வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாது. என்னால் வந்து உங்கள் வலிக்கான ஒரு மருந்து நான் கொடுக்க முடியாது. சப்போர்ட்டிவ் தான் பண்ண முடியுமே தவிர மருந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் தான் அப்ளை பண்ணி ஆகணும். அந்த மருந்தை நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்காக நான் மாத்திரை போட்டு முழுங்கிக்க முடியுமா? உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு நான் மாத்திரை முழுங்கினா உங்களுக்கு சரியாகுமா? ஆகாது. நீங்கள் மாத்திரை போடுங்கப்பா, ஒன்றும் இல்லை, கசக்காது, இந்த வாயில் மாத்திரை வைக்கி, தண்ணி ஊற்று அப்படின்னு அதை தான் பண்ண முடியுமே தவிர நான் உங்களுக்கு கஷ்டம் முழுங்க வைக்க முடியாது. சப்போர்ட்டிவ் தான் பண்ண முடியும். அப்போ உங்கள் கையில் தான் தீர்வு இருக்குது. நீங்கள் நினச்சாதான் அது நடக்கும், நீங்கள் நினச்சாதான் அது மாறும். வரக்கூடிய நாட்களில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. உங்கள் கஷ்டத்து மேலே உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கா, அந்த 1000 கஷ்டத்து மேலே இப்போ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. 6 மாதம் கழித்து கிடைக்கக்கூடிய அந்த ஜாப், இலக்கு, கனவு, டிஎன்பிசி வேலை, அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களை வரக்கூடிய நாட்களில் மெதுவாக உங்களை நகர்த்திட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் உங்களை ஒரு நாள் வந்து சேரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாரி ரொம்ப வருஷமாக நான் படிச்சுட்டு இருக்கேன் சார்,
எனக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் ஒரு விடிவு காலம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி ஒரு விஷயம் நினைக்கவே நினைக்காதீங்க. நமக்கு மட்டும் ஏன்டா விடிவு காலம் கிடைக்கவே மாட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது. அதனால தான் இவ்வளோ தோல்விகள் உங்களை நெருங்கிக்கிட்டே இருக்குது. நான் பேட்சுக்குள்ளே கூட காலையில் ஒரு ஆடியில் சொன்னேன் நான். எனக்கு மட்டும் ஏன் தோல்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. தோல்வி உன்னை துரத்திக்கிட்டே இருக்குன்னா உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அது வரக்கூடிய வருடமாக கூட இருக்கலாம். நீ அசால்ட்டாக இருந்துடாத. இவ்வளோ தூரம் நீ பட்ட கஷ்டத்துக்கான பலன் வரக்கூடிய வருடமாக கூட இருக்கலாம். கடவுள் உனக்கு எப்படி அமைச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. கடவுள் உனக்கு இந்த வருஷம் தான் தீர்மானிச்சிருந்தாருன்னா, நீ அந்த வருஷம் பார்த்துட்டு திடீர்னு நீ ஃபோக்கஸ் இல்லாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? கடவுள் உனக்கு இந்த வருஷம் தீர்மானிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வருடமாக அமையும் 2025. உன்னோட கடமையை நீ செய். உனக்கு கிடைக்கிற டைமை நீ அதுக்கு உண்மையாக இருந்து உன்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்து கடைசி வரையும் நீ போராடி இந்த எக்ஸாமை பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடு. ரிசல்ட் உனக்கு கடவுள் என்ன தேடி கொடுப்பார். அதுக்கு நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக அந்த ரிசல்ட் உனக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் மைண்டில் இதெல்லாம் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தம்ப்நெயில் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, கிருஷ்ணன். தேங்க்யூ.